குட் மார்னிங். நீங்கள் நன்றாயிருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் பொருளாதாரம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மேம்பட போவதில்லை என்று நீங்கள் உணரலாம். அது தவறான உணர்வு. தேவன் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே உங்களுக்குள் பிரவேசித்து விட்டார். கலாத்தியர் 3:5 பாருங்கள். அற்புதங்கள் செய்கிறவர் உங்களுக்குள் வாழுகிறார். வெளியே எங்கேயும் அல்ல, உங்களுக்குள்ளே வாழுகிறார். அதை உணருங்கள். உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறப்போவது காரணம், தேவன் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போதே உங்களுக்குள் உட்பிரவேசித்து விட்டார். ஆகவே வேதனை சந்தோஷ நடனமாக மாறும். உங்கள் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். தனிமையும் வேதனையும் துக்கமும் நொறுங்கின இதயமும் கலிகூறும் என்பதை உணருங்கள். நோய், கவலை, பாரம், போராட்டம், நஷ்டம் உங்கள் வாழ்க்கையின் தொடர்கதை என்று சொல்லுகிற பொய்களை நம்புகிறீர்களா? நம்ப மாட்டேன் என்று முடிவெடுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கவே உங்களுக்குள் வாழ்கிறார். தேவனுடைய ராஜ்யம் மாற்றத்தை கொடுக்கவே உங்களுக்குள் இருக்கிறது என்பதை வாயைத் திறந்து அடிக்கடி சொல்லுங்கள். தேவன் சொல்லுகிறார், இது நடப்பதற்கு நீண்ட நாட்கள் ஆகாது. ஆரோக்கியம் மலர்வதற்கு நீண்ட நாட்கள் ஆகாது. உங்கள் பிள்ளைகள் சரியான வழியில் பின்தொடர்வதற்கு நீண்ட நாட்கள் ஆகாது. உங்கள் திருமண உறவு சீரடைவதற்கு நீண்ட நாட்கள் ஆகாது. எதிரி ஜெயித்தது போல் தெரியலாம், ஆனால் இறுதி வார்த்தை தேவனுடையது என்பது நற்செய்தி. தேவன் உங்கள் வாழ்க்கையின் மீது, உங்கள் சூழல் மீது ஆளுகை செய்கிறார். எதுவும் அவர் எதிர்த்திருக்க முடியாது. உங்களுக்கு நேரம் வரப்போகிறது. கதவு திறக்கும், விடுதலை உண்டாக்கும், ஆரோக்கிய வெளிப்படும். நல்ல திருப்பு முனைகள் இன்றே உங்களை நோக்கி வருகிறது. நாளை சந்திப்போமா? ஆமென், ஆமென்.